நடிகர் சூர்யாவும் நடிகை லைலாவும் திரைத்துறையில் ஜொலிக்க காரணமான படம் 2003 வெளிவந்த பிதாமகன் திரைப்படம். ஒரு மனிதன் வாழும் சூழலை பொறுத்தே அவன் செயல்படுகிறான், அன்பு பாசங்களை தெரிந்து கொள்கிறான் என்ற சமூகவியல் கோட்பாட்டை விளக்கிய படம். இந்த படத்தில் நடித்ததற்காக இந்திய தேசிய விருதை நடிகர் விக்ரம் பெற்றார். அந்த கிரெடிட் இயக்குனர் பாலாவையே சாரும். பாலாவின் அடுத்த வெற்றி படைப்பான நான் கடவுள் திரைப்படம் 2009 வெளியானது. காசியில் உள்ள சன்னியாசிகளின் பற்றற்ற நிலையையும் எல்லார் உள்ளத்திலும் கடவுள் உள்ளார், கெட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்த்தும் இந்த படத்தை இயக்கியதற்காக தேசிய விருதை 2009 பெற்றார் பாலா. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெள்ளையர் ஆட்சி காலங்களில் எப்படி நசுக்கப்பட்டார்கள், தவறே செய்யாமல் சிறைக்குள் எப்படி அடைக்கப்பட்டார்கள் என்றும், அந்தமான் சிறைக்கு அடுத்தபடியாக தண்டனைகளை அதிகம் பெற்றவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்கள்தான் என்பதை ஏழ்மை வாழ்க்கையோடு சொன்ன படம் பரதேசி என்ற திரைப்படம். இயக்குனர் பாலா அவர்கள் 1966 தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதி நாராயணதேவன் பட்டியில் பிறந்தார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்த இவர் திரைப்படம் இயக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக சேர்ந்து திரைப்படக்கலையை சிறப்பாக அறிந்தவர். முதலில் சேது படத்தை 1999 இயக்கினார். தொடர்ந்து 10 படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளார். சமூக சிந்தனையோடு வாழ்வியல் சார்ந்து மனித உளவியலையும் தனது படங்களில் கூறியுள்ளார். சேது படம் பாலாவிற்கு மட்டுமல்ல, நடிகர் விக்ரமுக்கும் திருப்பு முனையாக அமைந்த படம். சமுதாயத்தால் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாறும் மனிதர்களை படம் பிடித்து காட்டுவதில் பாலா சிறந்தவர். அந்த வகையில் 2001 வெளிவந்த பாலாவின் நந்தா திரைப்படம் இலங்கை அகதிகள் முகாமில் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் படும் வேதனைகளை கூறிய படம். 2011 வெளிவந்த அவன் இவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கிராமமே திருட்டுத் தொழிலை செய்தாலும் அவர்கள் உள்ளத்திலும் கருணை, அன்பு, காதல், பாசம், கலைகள் இருக்கும் என்பதை உணர்த்திய திரைப்படம். 2016 வெளியான தாரை தப்பட்டை என்ற திரைப்படம் ஒருவேளை சோற்றுக்காகவும் காசுக்காகவும் தன் உள்ள உணர்வுகளை கல்லாக்கி கலையை கொன்று கவர்ச்சி மேன்மையாக்கும் நாட்டுப்புற கலைஞர்களின் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் காட்டியிருப்பார் பாலா. 16 வயது மைனர் பெண் காதல் அவசரத்தில் கருவுற்றும். இளம்பெண்ணின் கருவுக்கு காரணம் ஏழ்மையா, ஏக்கமா, எளிய மனிதர்கள் அறியாமல் செய்யும் தவற்றின் ஆழத்தை மையமாக கொண்ட படம் 2018 வெளிவந்த நாச்சியார் என்ற திரைப்படம். இயக்குனர் பாலா வன்முறையை பல கோணங்களில் ஆழமாக காட்டி இதயங்களை அதிரச் செய்வதில் அசாத்தியமானவர். ஆனால் அது யதார்த்த வாழ்வியல் முறையில் நடைபெறுவதையே காட்டி சமூக சிக்கல்களை வேரோடு பிடுங்கி எறிவதில் கருணை காட்டாதவர். இவருடைய படத்தில் தப்புகளுக்கு தண்டனை இல்லாமல் இருக்காது. இவரும் சமூகத்தை திருத்த களைகளை எடுக்க நினைக்கும் போராளிகளில் ஒரு போராளி.